வணக்கம். கேஜி மாஸ்டர் ஆங்கிலம் கற்கும் பயணத்திற்கு வரவேற்கின்றேன். வாருங்கள், பயிற்சியை ஆரம்பிப்போம். இந்த காணொளியில் ஆங்கிலத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற 9 பெயர் சொற்களுக்கான சிறப்பான விளக்கங்களும் பயிற்சிகளும் தரப்படுகின்றன. முதலில் எனது குறிப்புடன் ஆரம்பிக்கின்றேன். ஒரு விடயத்தை நாம் கற்க ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் நாம் கற்கின்ற விடயத்தின் அடிப்படைகளை மிக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், அடிப்படைகளில் இருந்தே நாம் மிக உறுதியான நிலைக்கு எங்களை முன்னெடுத்து செல்ல முடியும். அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் மாணவர்கள்தான். நாளாந்தம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தெரிவு செய்து அதில் நாம் நிபுணத்துவம் பெற வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அடிப்படைகளை மிக தெளிவாக, எந்த அளவிற்கு நாம் 100க்கு 100% அதில் தெளிவு கொள்ளுகின்றோமோ அந்த அளவிற்கு அதில் நாங்கள் பரிபூரண வெற்றியை அடைவோம். இது நிச்சயமாக அவ்வாறு நாம் அடிப்படைகளில் நிபுணத்துவம் பெற வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை. அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் 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 பயிற்சிக்கு உட்படுத்தி அது ஒரு இயல்பானதாக மாறும் வரை உழைக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்று வள்ளுவப் பெருந்தகை கூறியுள்ளார். பயிற்சியும் திருவினையாக்கும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக உள்ளேன். இது ஒரு நினைவூட்டல், ஜஸ்ட் எ ரிமைண்டர். ஆங்கிலம் பேசுவதற்கும் எழுதுவதற்குமான அடிப்படைகள் என்ன என்பதை இதற்கு முந்தைய காணொளியில் மிகவும் ஆழமாக விளக்கியுள்ளேன். இந்த காணொளிக்கு நீங்கள் நேரடியாக வந்திருந்தால் அந்த காணொளியையும் தவறாமல் பார்த்து அங்கிருந்து ஆரம்பியுங்கள். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு காணொளியிலும் அங்கு குறிப்பிட்ட அடிப்படைகள் தொடர்ச்சியாக பயிற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த காணொளிக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன். அதை கிளிக் பண்ணி முதலில் அதை பார்த்து அதன் பிற்பாடு எந்த காணொளியில் ஆரம்பித்தாலும் அதனை புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இப்போது நாங்கள் ஒரு மொழியை கற்க ஆரம்பிக்கின்றோம். அதை ஆரம்பிக்கின்ற பொழுது பெயர் சொல்லில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்தவுடன் கூறிய முதலாவது வார்த்தை அம்மா. அம்மா என்பது என்ன? ஒரு பெயர் சொல். அதுவே எங்களுடைய தாய்மொழியின் ஆரம்ப சொல்லாக இருக்கின்றது. எனவே எந்த மொழியை நாம் கற்பதாக இருந்தாலும் அந்த மொழியின் பெயர் சொல் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்பது அவசியம். ஏனெனில் பெயர் சொற்களின் தன்மையை பொறுத்தே ஏனைய இலக்கணங்களின் வடிவங்களும் அமைப்புகளும் அமைகின்றன. எதற்காக தமிழ் இலக்கணத்துடன் ஆரம்பிக்கின்றேன் என்றால், இரண்டாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அடித்தளமாக இருப்பதே தாய்மொழிதான். காரணம் என்னவென்றால், ஆரம்பத்தில் அந்த புதிய மொழியில் உள்ள விடயங்களை எங்களின் தாய்மொழியில் தான் புரிந்து கொள்ளுகின்றோம். அது மட்டுமன்றி தமிழில் நாம் பெயர் சொற்களை பயன்படுத்தும் விதமும் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்ற விதமும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வெவ்வேறாக இருக்கின்றன. எனவே பெயர் சொற்களையும் அவற்றின் தன்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் இந்த வேறுபாடுகளில் உள்ள விடயங்களை மிக சிறப்பாக அவதானிக்க முடியும். இப்போது தமிழில் 6 வகையான பெயர் சொற்கள் உள்ளன. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஆங்கிலத்தில் பரவலாக 9 வகையான பெயர் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படியானால் நாங்கள் தமிழில் குறைவான பெயர் சொற்களை பாவிக்கின்றோம்? இல்லை. உலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற எந்த மொழியாக இருந்தாலும் எல்லா மொழிகளிலும் எல்லா பெயர் சொற்களும் இருக்கின்றன. ஆனால் அதை பயன்படுத்துகின்ற முறையும் அவற்றின் வகைப்படுத்தலும் மொழிக்கு மொழி வேறாக இருக்கின்றன. இதனால் தான் நாங்கள் இரண்டாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய தாய்மொழியில் உள்ள பேச்சுக்களின் அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்ற என்பதை நாம் புரிந்து கொண்டால்
ஆங்கிலத்தில் உள்ள வகைப்படுத்தலை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது தமிழ் இலக்கணத்தில் 6 பெயர் சொற்களில் பொருளிடம், காலம், குணம், தொழில் 5ம் வெளிப்படையான பொருளை தருகின்றன. சினை என்றால் என்ன என்பதை ஒரு சிறு உதாரணத்துடன் பார்ப்போம். இங்கே சினை என்பது ஒரு முழுமையினுடைய பகுதிகள், அலகுகள் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக, எமது உடம்பு ஒரு முழுமையாக இருக்கின்ற பொழுது அதன் அங்கங்கள் கண், காது, கால், கை போன்றன சினை என்பதாக கருதப்படுகின்றது. அதே போன்று ஒரு மரமாக இருந்தால் கிளை, இலை, பூ, காய், கனி என்பன சினையாகும். அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு முக்கியமான குறிப்பு: ஒவ்வொரு பகுதியிலும் தரப்படுகின்ற வாக்கியங்களை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அல்லது உங்களுடைய மொபைல் டிரான்ஸ்லேஷன் ஆப்பில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய LRS லிசனிங், ரிப்பீட்டிங் அண்ட் ஷேடோவிங் பயிற்சிக்கு பயன்படுத்துங்கள். இப்போது ஆங்கிலத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் பெயர் சொற்களை பாருங்கள். ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் சொல், காமன் நவுன் பொது பெயர் சொல், கான்கிரீட் நவுன் உணர்த்தும் பெயர் சொல், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கருத்து பெயர் சொல் அல்லது பண்பு பெயர் சொல், கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர் சொல், காம்பவுண்ட் நவுன் இணைப்பு பெயர் சொல், கவுண்டபிள் நவுன் எண்ணக்கூடியவற்றின் பெயர் சொல், அன்கவுண்டபிள் நவுன் எண்ண முடியாதவைகளின் பெயர் சொல், பொசசிவ் நவுன் உடைமை பெயர் சொல். இப்போது ஆங்கிலத்தில் உள்ள பெயர் சொற்களை தனித்தனியாக பார்ப்போம். முதலாவதாக ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் சொல். இங்கு நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழில் இந்த பெயர் சொல் கிடையாது. ஆனால் நாங்கள் தனி பெயர் சொல் என்ற வகையில் பயன்படுத்துகின்றோம். காரணம் என்னவென்றால், தமிழில் உயர்திணை, அஃறிணை இருப்பது போன்று ஆங்கிலத்தில் கிடையாது. தனிப்பெயராக நாங்கள் தமிழில் பயன்படுத்துவது உயர்திணைக்கு உரியவைகளாக அமைந்திருக்கின்றன. உதாரணமாக, கபிலன் என்பது ஒரு நபருடைய பெயராகவும் உயர்திணைக்கு உரியதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அதை நாம் தனிப்பெயர் சொல்லாக பயன்படுத்துகின்றோம். அதாவது தமிழ் இலக்கணத்தில் இருக்கின்ற இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6க்குள் இது அடங்குவதில்லை. அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அனைத்தும் அஃறிணைக்குரியதாகவே காணப்படுகின்றன. எனவே தமிழில் தனிப்பெயர் சொல் அனைத்தும் சிறப்பு பெயர்களாகவே அமைகின்றன. ஆனால் ஆங்கிலத்தில் உயர்திணை, அஃறிணை இல்லை என்பதால் இந்த சிறப்பு பெயர் சொல்லை ப்ராப்பர் நவுன் அடையாளப்படுத்துவதற்கு அந்த பெயர் சொல்லின் முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டரில் வரும். ஆங்கிலத்தில் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர், அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் என்று எழுத்துக்களில் 2 வடிவங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சிறப்பு பெயரை குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் அந்த பெயரின் முதலாவது எழுத்து எப்பொழுதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்க வேண்டும். அது நபராக இருந்தாலும் சரி, அல்லது சிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சிறப்பு பெயரால் குறிப்பிடப்படுகின்ற ஒவ்வொரு பெயரும் அதனுடைய முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டரினால் அடையாளப்படுத்தப்படும். அதாவது ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, எங்கு வந்தாலும் அந்த சொல்லின் முதலெழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்க வேண்டும். இப்போது வாக்கியமாக தரப்பட்டுள்ள உதாரணம் ஒன்றை பார்ப்போம். டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இங்கே டெல்லி ஒரு சிட்டி, இந்தியா என்பது ஒரு நாடு. ஆனால் இரண்டும் சிறப்பு பெயருக்கானவை, ப்ராப்பர் நவுன்ஸ். ஆகையால் டெல்லியினுடைய முதலாவது எழுத்து டியும் இந்தியாவினுடைய முதலாவது எழுத்து ஐயும் அந்த பெயர்கள் எங்கு இருந்தாலும் கேபிட்டல் லெட்டரில் குறிப்பிடப்பட வேண்டும். இவ்வாறு தான் ப்ராப்பர் நவுன்ஸ் எவையாக இருந்தாலும் அவை வாக்கியத்தில் எங்கு வந்தாலும் அவற்றை நாங்கள் கேபிட்டல் லெட்டரினால் அடையாளப்படுத்த வேண்டும். தொகுத்து கூறுவதாக இருந்தால், தமிழில் சிறப்பு பெயர் என்பது
உயர்திணைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆங்கிலத்தில் உயர்திணை அகிர்திணை இல்லை, ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற உயர்திணை அகிர்திணை எல்லாவற்றுக்கும் சிறப்பு பெயர் பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் அவை சிறப்பு பெயர் என்பதை கேபிட்டல் லெட்டரின் மூலம் அந்த பெயரை ஆரம்பிப்பதால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக காமன் நவுன், பொது பெயர் சொல். பொது பெயர் சொல் மனிதர்கள், இடங்கள், பொருட்கள், எண்ணங்கள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ப்ராப்பர் நவுன் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றை குறிப்பிடும், காமன் நவுன் பொதுவானதாக குறிப்பிடும். உதாரணமாக ஸ்டூடெண்ட், டீச்சர், சிட்டி, புக், டாக் இவையெல்லாம் அந்த வகையைச் சேர்ந்த எல்லாவற்றுக்கும் பொதுவான பெயராக கொடுக்கப்படுகின்றது. அதாவது ஆசிரியர் என்று நாம் குறிப்பிடும் போது கற்பிக்கின்ற தொழிலை செய்கின்ற அனைவருக்கும் பொதுவான ஒரு பெயராக அது அமைகின்றது. இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற பொது சொற்கள் பாய், புக், சிட்டி, டாக், அனிமல் போன்றவை அவற்றுக்குள் இருக்கின்ற உட்பிரிவுகள் எவையும் கருதப்படாமல் பொதுவாக குறிப்பிடப்படுபவை ஆகும். உதாரணமாக புக், புத்தகம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் எத்தனையோ வகையான புத்தகங்கள் இருக்கின்றன. அவ்வாறு குறிப்பிடாமல் எல்லாவற்றுக்கும் பொதுவாக புக் என்று சொல்லுகின்ற பொழுது அது காமன் நவுனாக அமைகின்றது. இந்த காமன் நவுன் ஒரு வாக்கியத்தின் ஆரம்ப சொல்லாக இருக்கும்போது மட்டுமே அந்த சொல்லின் முதலாவது எழுத்து கேபிட்டலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்பது கான்கிரீட் நவுன். இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கான்கிரீட் என்று நாங்கள் பொதுவாக கருதுகின்ற பொழுது உறுதியானவை, வலிமை மிக்கவை என்று கருதுகின்றோம். ஆனால் இங்கே கான்கிரீட் நவுன் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களுக்கும் அந்த சொல்லினுடைய வெளிப்படையான பொருளுக்கும் தொடர்பு மிகவும் குறைந்ததாகத்தான் இருக்கும், அல்லது தொடர்பே இல்லாதது போன்று தோன்றும். தமிழில் கூட சினை பெயர் என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா? அது என்ன என்பதை அதனுடைய உள்ளடக்கத்தை வைத்துத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. இந்த கான்கிரீட் நவுனும் அதன் உள்ளடக்கத்தை வைத்துத்தான் புரிந்து கொள்ளல் வேண்டும். இங்கே இந்த பெயர் சொல்லின் தன்மை என்னவென்றால், எமது ஐம்புலங்களால் உணரக்கூடியவை எவையோ அவை இந்த பெயர் சொல்லுக்குள் அடங்குகின்றன. அதாவது பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொட்டுணர்வு என்பவற்றின் மூலமாக எவற்றையெல்லாம் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றதோ அவை இந்த பெயர் சொல்லுக்குள் அடங்குகின்றன. இங்கே நாம் கான்கிரீட் என்பதை இவை அனைத்தும் நிஜமாக இருக்கின்றன என்று பொருள் கொள்ளல் வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். ஆப்பிள் இருக்கிறது, மியூசிக் இருக்கிறது, பர்ஃப்யூம் இருக்கிறது, சாண்ட் இருக்கிறது, ஃபோன் இருக்கிறது, ரிவர் இருக்கிறது, கேட் இருக்கிறது, சைல்ட் இருக்கிறது. எனவே எவையெல்லாம் நிஜத்தில் இருக்கின்றனவோ அவற்றை நாம் உணரக்கூடியதாக இருப்பதால் அவை இந்த கான்கிரீட் நவுனுக்குள் அடங்கும். அடுத்ததாக அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கருத்து பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்லையும் அதன் உள்ளடக்கத்தை வைத்து புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. முதலில் நாங்கள் பார்த்த கான்கிரீட் நவுனில் எவையெல்லாம் பிசிக்கல் ஃபார்மில் இருக்கின்றனவோ அவற்றை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றதோ அவற்றை அந்த பெயர் சொல்லுக்குள் உள்ளடக்கினோம். அந்த பெயர் சொல்லுக்குள் உள்ளடக்க முடியாத, அதாவது ஐம்புலங்களால் உணர முடியாதவை இந்த பெயர் சொல்லுக்குள் உள்ளடங்குகின்றன. அதாவது எங்களுடைய ஐம்புலங்களால் உள்வாங்கப்பட முடியாதவை எவையோ அவை அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ற பகுதிக்குள் வருகின்றன. உதாரணத்தில் தரப்பட்ட சொற்களை பாருங்கள். காதல், மகிழ்ச்சி, சுதந்திரம், துணிவு, அறிவு, ஆனஸ்டி, நேர்மை இவ்வாறான விடயங்கள் எங்களுடைய புலன்களால் உள்வாங்கப்பட முடியாதவை. அவ்வாறு எங்களுடைய புலன்களால் உள்வாங்கப்பட முடியாதவை எவையோ
அவை இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள் அடங்குகின்றன. இப்போது கலெக்டிவ் நவுன் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது கூட்டுப்பெயர் சொல். கூட்டுப்பெயர் சொல் என்பது ஒரு குரூப்பை குறிக்கின்ற ஒற்றை சொல். A team, a family, ஒரு குடும்பம், a class, ஒரு வகுப்பு. இவ்வாறு ஒரு குரூப்பை ஒற்றை சொல்லால் சொல்வது அந்த குரூப்பை குறிக்கின்ற ஒற்றை சொல் கலெக்டிவ் நவுனாக அமைகின்றது. அடுத்ததாக கம்பவுண்ட் நவுன், இணைப்பு பெயர் சொல். அதாவது ஒரு பெயர் சொல் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெயர் சொற்களை இணைத்திருக்குமாக இருந்தால் அவ்வாறு இணைக்கப்பட்டுள்ள பெயர் சொல் தான் கம்பவுண்ட் நவுன். அவ்வாறு இணைக்கப்பட்ட சொல் ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படும். உதாரணமாக டூத் பேஸ்ட். டூத் என்பது வேறு, பேஸ்ட் என்பது வேறு. ஒன்று பல்லு, மற்றது பசை. பல்லும் பசையும் சேர்ந்து பற்பசை என்று நாம் கூறுகின்ற பொழுது அது இணைப்பு பெயர் சொல்லாகும். அதே போன்று பிளே கிரவுண்ட். பிளே என்பது ஒன்று, கிரவுண்ட் என்பது இன்னொன்று. இரண்டையும் நாம் சேர்த்து சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சொல்லாக மாறிவிடுகிறது. அந்த சொல் கம்பவுண்ட் நவுன். இந்த கம்பவுண்ட் நவுன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர் சொற்களை நாம் கூறுகின்ற பொழுது அல்லது எழுதுகின்ற பொழுது அது ஒன் வேர்டாக இருக்கலாம். உதாரணமாக டூத் பேஸ்ட். அல்லது ஹைஃபனேட்டட், அதாவது இடையே கோடு போட்டு 2-3 சொற்களை இணைப்பதாக இருக்கலாம். உதாரணமாக மதர் இன் லா. இங்கே மதர் ஹைஃபனேட்டட் இன் ஹைஃபனேட்டட் லா 3 விடயங்களை படுத்தி இருக்கிறோம். கணவன் அல்லது மனைவியினுடைய தாய், மாமியார். அல்லது 2 சொற்களாகவும் இருக்கலாம். ஸ்விம்மிங் பூல், நீச்சல் தடாகம். இங்கே ஸ்விம்மிங் என்பது ஒரு சொல், பூல் என்பது இன்னொரு சொல். ஆனால் ஒன்றுடன் ஒன்று சேரவில்லை. ஆனாலும் அதுவும் கூட்டுப்பெயர் சொல்லாகத்தான் கருதப்படுகின்றது. எனவே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர் சொற்கள் இணைகின்ற பொழுது அவை கம்பவுண்ட் நவுன் என்ற வகைப்படுத்தலுக்குள் வருகின்றன. அடுத்ததாக நாம் பார்ப்பது கவுண்டபிள் நவுன், எண்ணக்கூடியவையாக உள்ளவற்றின் பெயர் சொற்கள். சாதாரணமாக நாங்கள் கடைக்கு சென்று 2 தேங்காய் தாருங்கள், அதாவது எண்ணிக்கையை சொல்லி கேட்பவை எல்லாம் கவுண்டபிள்ஸ், எண்ணக்கூடியவை. அவற்றின் பெயர் சொற்கள் கவுண்டபிள் நவுன்ஸ். இவ்வாறு எண்ணக்கூடியவை பொருட்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஐடியாஸ் கூட கவுண்டபிள் நவுன் தான். நாங்கள் நண்பர்களிடம் கேட்போம் அல்லவா, எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் என்று. கவுண்டபிள் நவுன்ஸ், அதாவது எண்ணக்கூடியவற்றின் பெயர் சொற்கள் ஒன்றாக இருந்தால் ஒருமையில் இருக்கும், அதற்கு மேற்பட்டதாக இருந்தால் பன்மையில் இருக்கும். அதாவது சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இவற்றை ஒருமையிலிருந்து பன்மையாக்குவதற்கு, அதாவது சிங்குலரிலிருந்து ப்ளூரல் ஆக்குவதற்கு எஸ் அல்லது இஎஸ் என்ற எழுத்துக்களை சொல்லின் இறுதியில் இணைத்து உருவாக்கலாம். இப்போது அன்கவுண்டபிள் நவுன், எண்ண முடியாதவற்றின் பெயர் சொற்களின் தன்மையை பார்ப்போம். இவை ஒவ்வொன்றாக எண்ணப்பட முடியாதவை. உதாரணமாக அரிசி. நாங்கள் அரிசியை எண்ணுவதில்லை. மணல் எண்ண முடியாது. இவ்வாறு எண்ண முடியாதவை அன்கவுண்டபிள் நவுனுக்குள் வரும். இவை தனித்தனியாக அல்லாமல் ஒரு தொகையாக இருக்கும், அதாவது பல்க். இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், அன்கவுண்டபிள் நவுன் எப்பொழுதும் ஒருமையில் தான் இருக்கும். இவற்றிற்கு பன்மை கிடையாது. எனவே இவற்றை நாம் பயன்படுத்தும் போது ஒருமைக்கான சிங்குலர் வேர்ப், ஒருமை வினைச்சொல்லியே நாம் வசனங்களில் பாவித்தல் வேண்டும். இப்போது 9வது நவுன், பொசசிவ் நவுன், உடைமை பெயர்ச்சொல் என்ன என்பதை பார்ப்போம். உடைமை என்பது ஒருவருக்கு சொந்தமானது, அதாவது அந்த பொருளின் உரிமையாளர்.
என்பதை குறிப்பிடுவதற்காக நாங்கள் அவருடைய என்று சொல்லுகின்றோம். இங்கே அவருடைய என்று சொல்லுகின்ற பொழுது உடைமையினுடைய சொல்லும் கலந்து வருவதை நாம் அவதானிக்கலாம். எனவே இந்த புத்தகம் யாருடையது என்று கேட்டால் அது கமலாவினுடைய புத்தகமாக இருக்கும்போது நாம் திஸ் இஸ் கமலாஸ் புக் என்று கூறுவோம். இங்கே கமலாவின் பெயரின் எழுத்துக்கள் முடியும் இடத்தில் ஒரு ஒற்றை மேற்கோள் குறி அப்பாஸ்ட்ரோஃபி அதை போட்டு அதற்கு பக்கத்தில் எஸ் என்ற எழுத்தை நாங்கள் சேர்ப்போம். அப்போது அது கமலாஸ் என்று வருகின்றது. இதன் பொருள் கமலாவினுடைய என்பதாகும். இதே போன்றுதான் உதாரணத்தை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட், மாணவனுடைய ப்ராஜெக்ட் ஒருமையில் இருக்கின்றது. அதே போன்று பேபிஸ் டாய், குழந்தையினுடைய டாய், அதுவும் ஒருமையில் இருக்கின்றது. இப்போது பன்மைக்கான விதியை பார்ப்போம். ப்ளூரல். ஒரு நவுன் ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் இந்த உடைமை பெயர் சொல்லை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பாருங்கள். முதலாவதாக மென்ஸ் டாய்லெட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேன் சிங்குலர், மென் ப்ளூரல். ஆகவே MEN apostrophe S அடுத்து டாய்லெட். ஆனால் அடுத்த இரண்டு வாக்கியங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல், பேபிஸ் ப்ளூரல். இங்கே அப்போஸ்ட்ரோஃபி மட்டும்தான் இருக்கின்றது, எஸ் இல்லை. எதற்காகவென்றால் ஒரு பன்மை பெயர் சொல்லின் கடைசி எழுத்து எஸ்ஸில் முடிந்தால் அங்கே அப்போஸ்ட்ரோஃபி, அதாவது ஒற்றை மேற்கோள் குறி மட்டும்தான் வரும். அதற்கடுத்து எஸ் வரமாட்டாது. மென்ஸ் டாய்லெட் என்பதில் MEN என் கடைசி எழுத்தாக வந்தபடியால் நாங்கள் அப்போஸ்ட்ரோஃபியும் எஸ்ஸும் போடுகிறோம். ப்ளூரலாக இருந்தாலும் அப்போஸ்ட்ரோஃபியும் எஸ்ஸும் போடுகிறோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், பேபிஸ் குழந்தைகள் என்று வருகின்ற பொழுது அந்த சொல்லின் கடைசி எழுத்து எஸ் ஆக இருக்கின்ற போது நாங்கள் அப்போஸ்ட்ரோஃபியை மட்டும்தான் பாவிக்க வேண்டும். அதாவது பெயர் சொல் பன்மையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எஸ்ஸிலும் முடிய வேண்டும். அப்போது நாங்கள் அப்போஸ்ட்ரோஃபி ஒற்றை மேற்கோள் குறியை மட்டும்தான் பாவிப்போம். அதற்கு அப்பால் எஸ் என்பதை நாங்கள் சேர்க்கக்கூடாது. இது உங்களுக்கான LRS ப்ராக்டிஸ், லிசனிங், ரிப்பீட்டிங், ஷடோவிங் ப்ராக்டிஸ். இந்த 7 வாக்கியங்களையும் ஃபீமேல் வாய்ஸில் பதிவு செய்து தருகின்றேன். நீங்கள் இந்த 3 பயிற்சியையும் செய்யுங்கள். இந்த பயிற்சி பற்றிய பூரண விளக்கத்திற்கான காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. இப்போது பயிற்சியை ஆரம்பியுங்கள். Reading makes me happy. Happiness makes life beautiful. My family is having dinner. The teacher is writing on the board. We went to my friend's house. My father bought 3 apples for me. There is some rice in the bowl. இவை முன்னர் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான மாதிரி விடைகள். நீங்களும் இந்த ஒழுங்கில் உங்களுக்கு தெரிந்த வாசகங்களை மீண்டும் மீண்டும் அமைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு LRS லிசனிங், ரிப்பீட்டிங் அண்ட் ஷடோவிங்குக்கு பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கான ஒரு சவால். இந்த வாக்கியம் மை கிராண்ட்மதர் டெல்ஸ் மீ த ஸ்டோரிஸ்,
தமிழில் நிகழ்காலமாக அமைகின்றது, ஆனால் ஆங்கிலத்தில் நிகழ்காலத்தின் ஒரு பிரிவாக அமைகின்றது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இங்கே பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு ஏற்றவாறு தமிழில் கொமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள்.